வணக்கம். இன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பமான கதிர்காமத்துக்கான பாத யாத்திரை இன்று காலை மூதுரை சென்றடைந்துள்ளது. பண்டாரம் போல் நிற்பதேனோ பழனி வேலா. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியிலேயே நேற்று காலை கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த குறித்த நபர் திடீரென கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் முதலிடத்தை பெற்ற ரவீந்திர ராசா பிருந்தா காபோதரதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி முல்லைத்தீவு மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். என்னுடைய ஸ்கூல் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி. என்னுடைய எதிர்கால நோக்கமே அக்கௌண்டன்ட் ஆகிறது. அது சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை. அதால் தான் நான் எல்லாருமே 9 எடுத்த பிறகும் பயோ மெலட மேத்ஸ் தெரிவு செய்ய சொல்ல நான் இல்லை, எனக்கு பிடிச்ச பாடம் வர்த்தக பிரிவு வந்து படித்தேன் நான். ஸோ அதால் இப்போ அது பிடிச்ச பாடம்ன்றதால படித்ததால தான், அந்த பாடத்தை படித்ததால தான் நான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்பா அம்மாவோட சப்போர்ட். அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச பாடத்தை படி, ஒருத்தரும் ஃபோர்ஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணாத, உனக்கு பிடிச்ச பாடத்தையே படியுண்டு. அவங்க மற்றும் என்னோடய சகோதரர்கள், என்னுடைய 3 அண்ணாமார், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் டியூஷன் டீச்சர்ஸ் மேம், அவங்க தான் முக்கியமான சப்போர்ட். எல்லாருக்குமே நிறைய படிக்கிற காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போக்கில் அவங்கள என்னை விட்டு கொடுக்காம எனக்கு சேரப் பண்ணாங்க. இல்லை பரவாயில்ல செய்யுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய போட்டி. எங்களோட பிரதேசத்தில் நிறைய பேர் போட்டி. நாங்கள் புதுக்குடியிருப்புண்டா அங்கே முல்லைத்தீவு ஸ்கூல்லையெல்லாம் போட்டி. சார் மேலாம் சொல்லுவாங்க, அங்கே படிக்கிறார்கள் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான நிலைமையில், ஒரு போட்டி நிலைமையில தான் நாங்கள் படிச்சினாங்க. அப்படி படித்து எங்களோட அப்பா அம்மா இன்றைக்கி பெருமையாக இருக்கிற மாதிரி நான் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன்டா ஒரே காரணம், ஒருத்தருமே ஃபோர்ஸ் பண்ணாமல் நான் பிடிச்சி படித்தேன். ஒரு பாடத்தை நாங்கள் ஒரு விஷயம் என்னதான் இருந்தால் கூட நாங்கள் அந்த விஷயத்தை பிடிச்சி பண்ணோம்டா அதான விளைவுகள் எங்களுக்கு நல்ல மாதிரி தான் வரும். நான் ஒரு விஷயத்தை அந்த பாடத்தை பிடிச்சி கொண்டு படித்தபடியாக தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன். இதுக்கு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு. உண்மையாக நானும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நீங்கள் இப்படி என்னை சேர பண்ணுறதால தான் நான் இனி அக்கௌண்டன்ட்ன்றதான் என்னுடைய ஆசை.
அதை நான் படிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஊக்கம் அளிச்சிருக்கு. நான் இவங்க என்னோட சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க என்ன நினச்சி பெருமைப்படுறாங்க, எங்களோட பிரதேசம் பெருமைப்படுது. அப்படி நிற்கும் போது எனக்கு இன்னுமே ஊக்கமாக இருக்குது. நான் அக்கௌண்டன் ஆகணும், இன்னும் என்னுடைய பிரதேசத்தை நான் பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய அப்பா அம்மா ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, அவர் எனக்கு துணையாக இருக்கிறான்னு நான் நம்புகிறேன். எங்களோட அப்பா அம்மா, அண்ணாக்கள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே, எங்களை படிப்பித்த டீச்சர்ஸ் மேலேருந்து ஸ்கூல் அதிபர் மேர், எங்கள் டியூஷனில் படிப்பித்த டீச்சர்ஸ் மேர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, எனக்கு சேரப் பண்ண எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வந்தோடனே எனக்கு என்ன யாருன்னு தெரியாட்டா கூட நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தவன் நான் பார்த்தேன். நான் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இனிமேல் எக்ஸாம் எடுக்க போகிறாங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பயப்படாதீங்கோ, பயப்படாமல் படியுங்கோ. ஒரு பாடத்தை பிடிச்சி படிச்சிங்கண்டா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொண்டு வரும். இன்னொருத்தர் நல்லா படிக்கிறான்னு இன்னொரு சார் சொன்னால் கூட இல்லை என்னால் முடியுமென்னு நினச்சி படியுங்கோ. அப்படி நீங்கள் படிச்சிங்கண்டா அந்த பாடமே ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, அந்த பாடமே அந்த நாங்கள் படித்த உண்மையாக படிச்சிருந்தோம்டா அதே எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொண்டு வந்து தரும். அப்படி தான் நான் படித்தேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா என்னை நம்பி தான் நான் இன்றைக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு நல்ல ஹெம்பஸுக்கு போகிறேன். அது காரணம் நான் நல்லா படித்தேன், நான் பிடிச்சி படித்தேன். அதில் நான் உங்களுக்கு சொல்கிறது, பிடிச்சி எல்லாத்தையுமே செய்யுங்க. அப்படி நீங்கள் அந்த பாடம் எல்லாத்தையுமே பிடிச்சி படிச்சிங்கண்டா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, அதோட வாழ்த்துக்கள் தெரிவித்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலைப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்ற செல்வரத்தின ஹம்சிகா கருத்து தெரிவித்திருந்தார். 2023-2024 ஆண்டு நடந்த ஏலெவல் பரீட்சையில் வந்து கலைப்பிரிவில் தோற்றி மாவட்ட மட்டத்தில் முதல் நிலை பெற்றிருக்கேன் 3 எடுத்து. இந்த தேசிய மட்ட நிலை வந்து 304. நான் வந்து வித்யானந்தா ஸ்கூல்ன்ற ஒரு மாணவி. ஆரம்பத்தில் வந்து சாதாரண தரம் வந்து கூலாமரி பாத்தாக்கா பாடசாலையில் கல்வி கற்றினான். கூலாமரிப்பிலேருந்து வந்து முள்ளியவில் போகிறதுக்கு வந்து நைட்லாம் பஸ் இல்லை, 4 மணிக்கெல்லாம் கிளாஸ். அந்த டைமில் வந்து 2 மணிக்கு கொழும்பு பஸ்லாம் போய் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன். அதோடு வந்து எனக்காக வந்து ஸ்கூலில் வந்து ரமேஷ் சார், லோஜி மிஸ், மஞ்சுளா டீச்சர் கிளாஸ் பாடங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கேன். அதை விட என்னோட மற்ற ஸ்கூல் பிரின்சிபல், மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்கள், அதை விட எனக்கு ஓயில் படிப்பித்த டீச்சர்ஸ் ஆக்கள், ஓயில் படிப்பித்த பிரின்சிபல் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இதை விட வந்து நான் வந்து டியூட்டரி பர்சனல் கிளாஸுக்கு வந்து போன இடத்துல வந்து ஜெயசன் சார், வினோசா மிஸ், மனோரஞ்சன் சார், ரவிக்குமார் சார், சாய் பிரியன் அண்ணா, இவ்வளோ பேர் வந்து இதோட நிறைய பேர் வந்து எனக்கு கேட்பிச்சிருக்கேன். சிவலவன் சார் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோட வந்து என் அம்மா அப்பா இல்லையண்டா வந்து எனக்கு இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்காது. அதோட என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய இடங்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கேன். நிறைய தடைகள் வந்து 4 மணிக்கு கிளாஸ் போய்க்க வந்து 2 மணி பஸ்ஸில் போகிறது, நிறைய பிரச்சனைகள், எந்த பிரச்சனையுமே வேறாதான். நான் வெளியே இருந்து நிறைய பேர் நிறைய மாதிரி கதைப்பினோம். இப்படி வந்து ஒரு சார்கிட்ட 4 மணிக்கு கிளாஸ் போகிறதுனால வந்து வெளியே இருக்கிறார்கள் வந்து வேறு மாதிரி பொம்பளை பிள்ளைகள் எப்படி 4 மணிக்கு கிளாஸ் போயினோம் இந்த மாதிரி வந்து காய்க்கினோம். அப்படியெல்லாம் தப்பு நடக்கிறது தான். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. எங்கட கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததில்லை. இப்படி தப்பாக கதைச்சாலுமே வந்து அது எல்லாத்தையுமே மீறி வந்து நான் வந்து பத்திரிகை எடுத்து சாதிச்சிருக்கேன். மற்றது வந்து இப்போ நான் வந்து தமிழ், இந்து நாகரிகம், வரலாறு பாடம் எடுத்தேன். இதில் வந்து வெளியே இருந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீ வரலாறு பாடம் எடுக்கிறாய், அதனால் வந்து உனக்கு செட் ஸ்கோர் குறைய வரும், ரேங்க் வந்து பின்னுக்கு போயிடும், இப்படி வந்து கணக்கு காய்ச்சிருக்கணும். இதெல்லாமே வந்து செட் ஸ்கோர் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்குமே நாங்கள் எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து அதை தீர்மானிக்கும். எந்த பாடமுமே வந்து செட் ஸ்கோர் வந்து வரலாறு எடுக்கிறனால செட் ஸ்கோர் குறையிறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எடுக்கிற மார்க்ஸ் தான் எங்களோட ரேங்கை தீர்மானிக்கும். வெற்றி எல்லாத்துக்குமே எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் ஆக்கள் தான் முழுக்க காரணம். என் எதிர்கால லட்சியம் வந்து நான் லோயர் ஆகணும்னு வந்து எனக்கு ஆசை. அதோட வந்து நான் இனி வந்து வர்றாக்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, யாரும் என்ன வேணாலும் சொல்லலாம் எங்களை பற்றி. ஆனால் எங்களை பற்றி சரியாக தெரிஞ்சிருந்தா வந்து நாங்கள் எங்களை யாராவது நம்பினா அவன் நம்பிக்கையை வந்து எப்பயுமே காப்பாற்றணும். நன்றி. வணக்கம். நான் வந்து கூலாமரிப்பு கிராமத்தில் செல்வரத்னம் ஜெயசுதா கூலாமரிப்பு கிராமத்தில் பிறப்பிலிருந்து வசித்து வருகிறேன். எனது மகளை ஆண்டு 1 தொடக்கம் கூலாமரிப்பு ஆத்தாக்கா பாடசாலையில் கல்வி கற்று 11 வரைக்கும் கொண்டு வந்தேன். அவள் ஓயலில் சிறந்த பெறுபற்ற பெற்றவா. கிளாஸ்கள் ஒன்றுக்கும் விடாமல் நான் அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மாற்ற ஒத்துழைப்போடையும் அவையால் அயராது பாடுபட்டதால் எனக்கு கிடைச்ச வெற்றி அது 6A 2BC எடுத்தவாதில். அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் பிறந்த இடத்துக்கு விடணுமன்றதுக்காக வித்யானந்தா கல்லூரிக்கு நான் மகளை விட்டேன். அவள் போய் 3வது மாதமே சமூக விஞ்ஞான போட்டியில் நேஷனல் போனதால் அங்கே அவரது முதல்வற்ற பாராட்டுகள் எல்லாம் நிறைய கிடைச்சது பாடசாலையில். அதோட ஆசிரியர்மாரெல்லாம் சிறந்த முறையில் சிறந்த மாதிரி கல்வியை கற்றவே. அதே போல் நாங்கள் டியூட்டரியை தெரிவு செய்து அவைகள பாடத்துக்கு தெரிவு செய்த உண்மையிலேயே வரலாறு படிப்பித்த ஆசிரியர் வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் படிப்பித்தவர்.
அவரும் எங்களோட பிள்ளைகளே ஒரு சகோதரன் மாதிரி தான் இருந்தார். அவற்றை அயராத உழைப்பும் அவற்றை விடாமுயற்சியும் அவற்றை நம்பிக்கையும் வந்து எங்களுக்கு சரியாக உறுதுணையாக இருந்தது. அவர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் விழுந்துடுவோம். அவற்றை பயம் பிள்ளைகளோட பாதுகாப்பு வந்து சரியாக 100% உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு ஆசிரியர் பிள்ளை என்று சொன்னால் அதை சரியான முறையில் எல்லாருமே தட்டி கதைப்பினோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை எந்த வகையிலும் கதைக்க மாட்டோம் ஒருத்தரும். அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் தான் அவர் டியூட்டரில் படிப்பித்த ஆசிரியர். உண்மையாக அவரை நான் எந்த காலமும் நன்றி கூற நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தது பிள்ளைகள் வந்து எதையும் எங்களால் செய்ய முடியாதுன்னு இல்லை, என்ன கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும். சரியாக நான் கஷ்டப்பட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சாக்களும் நிறைய எல்லாருமே ஹெல்ப் பண்ணவே படிக்கிறதுக்காக ஆர்வம் ஊட்டினவே. யாரும் எனக்கு எதிரியண்டு இல்லை சொல்லி இல்லை, எல்லாரும் சிறந்த மாதிரி எனக்கு வழிகாட்டி இருந்தவே. அதால் என்னுடைய மகள் வந்து சிறந்த பருவத்தை பெற்றிருக்கிறான். அன்றைக்கு அவன் பருவர் வந்து நான் உண்மையிலே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வருமென்னு சொல்லி. அதுக்கு முன்னுதாரணம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வரலாறு படிப்பித்த ஒரு டியூட்டரில் வரலாறு படிப்பித்த சார் என்று தான் சொல்லணும் நான் உண்மையாக. அடுத்தது ஸ்கூல் ஆசிரியர் அதிபர் எல்லாருமே உண்மையாக வித்யானந்தா கல்லூரி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணினது. அவை ஹெல்ப் பண்ணால் கூட குலாமரிப்பு பாடசாலைன்ற அதிபர் ஆசிரியர்மார் ஃபுல்லாக பாடசாலையை விட்டு போனாலும் பிள்ளையாவே விட்டதில்லை. அவைகள் தங்களோட பங்கை தாங்கள் செய்து கொண்டே தான் இருந்தவே. அதனால் வந்து நான் அதை விட முக்கியமாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முல்லைத்தீவு முல்லை சாலையினர் சரியான உதவி செய்த. சில வேளை டைமுகளில் நான் 3 மணி கூட அந்த பஸ்ஸுகளில் ஏற்றி விட்டால் சரியான பாதுகாப்போடு அவங்க கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி, அதுக்கு அங்கே ஒரு அவளோட படித்த மாணவியின் அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணவா, அவள் இறக்கி எடுப்பாங்கட மகளை அந்த முள்ளிகை வலையில் வந்து நான் ஃபோன் பண்ணி நான் ஏற்றி போட்டு அவள் இறக்குவா அங்கே வச்சு. அவளுக்கு நான் சரியாக கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமான முறையில் அவவும் தான் என்னுடைய பாடசாலை என்னுடைய மகள் முன்னுக்கு வர்றதுக்கு சரியாக்கள் பண்ணியிருக்கிறா. அடுத்தது எல்லா வளத்திலும் எனக்கு உதவி செய்தாக்கள், இப்போ நன்றி கூறினாக்கள், வீடு தேடி வந்து அவளுக்கு வாழ்த்து கூறினாக்கள், எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மகளை இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நான் மாநகர சபை ஆணையாளராக இருந்த காலத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் மாநகர சபையினுடைய முழு நிர்வாகத்தில் இருந்த நிலையில் அன்று இரவு அரச படைகளினால் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காடியர்களையும் சேர்ந்து எரியூட்டப்பட்ட ஒரு துயரமான நாள். இதை நாங்கள் ஏற்கனவே உடனடியாகவே இது ஒரு கலாச்சார படுகொலை, கல்ச்சுரல் ஜெனோசைட் என்று அப்பொழுதே நாங்கள் விவரித்திருக்கிறோம். அவை இது இந்த நினைவை நாங்கள் அவ்வப்போது நினைவூட்டி வந்தாலும் காலத்துக்கு காலம் அந்த விடயங்களை நாங்கள் அனுஷ்டித்து வருகிறோம். அதன் காரணம் என்னென்றால் இது அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அவர்களுடைய ஆட்கள், அதே அரசாங்கமே பாராளுமன்றத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் கூட அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பிரசன்னமாக இருந்த காலத்திலே தான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அதை விட மட்டுமல்ல, மாநகர சபையினுடைய ஆவணங்கள் அத்தனையிலையும் நாங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு தான் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது வந்து அமிர்தலிங்கம் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு என்றுதான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையானது. ஆகவே இன்றைய தினம் இந்த ஒரு வரலாற்றினுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சார கல்வி அறிவு பொக்கிஷமாக இருந்த ஒரு நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட துன்பகரமான நாள். அதை நினைவுபடுத்துவது எல்லோருடைய கடமையும். அந்த வகையில் இதை ஒரு பெரிய அரசியலாக்கி லாபம் பெறுவது என்ற நோக்கம் எனக்கு இல்லை. ஆகவே தான் பொதுவாக, ஆனால் தெளிவாக ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன். அந்த எரிந்த சந்தர்ப்பத்திலே
எனக்கு அவ்வாறு ஒரு அந்த நூலகத்திலிருந்து புகை வருகிறது என்று எனக்கு தொலைபேசி மூலம் சொன்னவர் திருமதி யோகேந்திரா துரைசாமி அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். அவர்கள் வீடு இந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு எதிரே இருக்கிறது. மறுபடியும் அதில் நேரடியாக பல இக்கட்டுகளுக்கு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் செப்பல் ஸ்ட்ரீட் சந்தை மட்டும் நின்று நான் நூலகம் ஏறிய பார்த்தவன் நான் மட்டும்தான். மற்றவை எல்லாரும் பேர்ந்து அடுத்த நாள் விடிய ஏற்கனவே 31ஆம் தேதி நடைபெற்ற அசம்பாவிதங்கள், தாக்குதல்கள், போலீசார் அடித்தல் காரணமாக மக்கள் நடமாட்டம் மிக குறைந்திருந்த நேரம். ஒரு அதாவது ஊரடங்கன்று ஒன்று உத்தியோகபூர்வமாக ஒன்றும் இருக்கவில்லை. போலீஸ் அடாகத்தினாலே மக்கள் அடங்கி கொண்டார்கள். அந்த வகையில் முதல் நிகழ்வின் தொடர்ச்சியாகத்தான் 31ஆம் தேதி நிகழ்வின் அடிப்படையிலே அந்த போலீஸார் ஒரு 2 போலீஸ்கார் மரணத்திற்கான போலீஸார் 1ஆம் தேதி இரவு திட்டமிட்டு 1ஆம் தேதி பகல் சில அரசியல்காரர்களும் போலீஸாரும் இராணுவம் அதில் இருக்கிறதா எனக்கு தெரியலை, போலீஸாரும் அவர்களுடைய அடியாட்களும் சேர்ந்து மிக முக்கியமாக ஈழநாடு பத்திரிகையும் நூலகம் எரிக்கப்பட்டது. ஈழநாடு பத்திரிகையினுடைய இரவு எரிக்கப்பட்டது 1ஆம் தேதி என்ற இரவு என்றதுக்கு ஆதாரமாக 31ஆம் தேதி இரவு நடந்த அசம்பாவிதங்கள் அத்தனையையும் உள்ளடக்கிய பத்திரிகை ஈழநாடு 1ஆம் தேதி வெளிவந்தது. அது என்னுடைய பிரதி என்னட்ட இருக்குது. ஆகவே இன்றைய தினம் அந்த உண்மையான நாள், கவலைக்குரிய நாள், வரலாற்றுக்குரிய நான் அதில் சம்மந்தப்பட்ட நேரடியான அதை பார்த்தவன் என்ற வகையில் இது ஒரு முழு அழிவை மதிப்பீட்டவன் என்ற முறை மட்டுமல்ல, அதனுடைய அழிவிலிருந்து மீண்டெழுவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் செய்து 1984ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதற்கு பதிலான ஒரு கட்டிடத்தை மேற்கு புறத்திலே அமைத்து அமிர்தலிங்கம் திறந்து வைத்தவன் நான் என்ற வகையில் மிக ஒரு உத்தியோகபூர்வமான நிலையில் கூட என்னால் சொல்ல முடியும். ஆகவே இது ஒரு துன்பகரமான அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட, அவருடைய ஆட்களுடைய திட்டமிட்ட அராஜக அழிப்பு, ஒரு கலாச்சார படுகொலை என்று நான் கருதுகிறேன். நூலக வெறிப்பு சம்பந்தமாக வெளிவந்த ஆவண திரைப்படம் வந்து கடந்த 17 வருடங்களாக நூலகத்தில் காட்சிப்படுத்தணும், நூலகத்தில் திரையிடணும் என்று சொல்லி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்காத 17 வருடங்களுக்கு பின்னர் கடந்த புதன்கிழமை அனுமதி வழங்கப்பட்ட என்றும் அன்றைய தினம் அரசியல் பேசக்கூடாதுங்கிற கடும் நிபந்தனையுடன் தான் அந்த மண்டபம் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார். எனக்குன்னா இதை பற்றி தெரியலை, புதுசாக இருக்குது. ஏன்னா நூலகம் அழிப்பு சம்பந்தமாக நினைவுகள் எந்த தடையும் இல்லாமல் நடந்த, இப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்கு நூலகம் எரிஞ்சது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் மாநகர சபை ஆணையாளர் அங்கே உள்ளுக்கு நினைக்கிறேன் ஃபாதர் டேவிட் அவர்களுடைய தாவித அடியாளருடைய படத்தையும் சேர்த்து அதுக்கெல்லாம் கற்பூரம் கொளுத்துவீரன்னு நினைக்கிறேன். நான் போகல. அப்படி அதில் அஞ்சலி நடந்து கொண்டு இருந்தால் தானே, அஞ்சலிப்பதற்கான தடை எதுவும் இல்லை. சில சமயங்களில் இப்போ சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் வந்து வாசலில் நின்று சில பேர் கூடி நின்று லைப்ரரியில் அது அவர்களுடைய முறைப்பாடு, அது செய்திருக்கலாம் தானே. நான் கூட போயிருக்கிறேன். எனக்குன்னா விளங்கலை, இப்போ தடுத்தது போனதை பற்றி எனக்கு தெரியலை. அது அப்படி என்று சொல்லலை. அரசியல் என்னதான் அரசியல், இதில் என்ன அரசியல், நூலாக மறித்தா அரசியல் என்ன இருக்குது இதில்? அது சொல்கிறது அரசியல் இல்லையே, அல்லது அதனுடைய தாக்கத்தை சொல்வது அரசியல் இல்லையே. அப்படியா என்ன நிபந்தனை எனக்கு விட்டு யார் விதிச்சேன்னு தெரியாது. ஆனால் அப்படி விதித்தா அதுக்கு அறிவியல்தனமான செயல், அப்போ விடையலாது. அது இதங்களோட உரிமை. ஆனால் அதை செய்கிறவர்கள் சில நேரம் ஏதாவது அவைகளுக்குள்ள முரண்பாடு இருக்கோ எனக்கு அது தெரியலை. மற்றபடி நூலக அழிப்பை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு சிங்கள பௌத்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக எந்த விதமான உத்தரவாதங்களையும் தந்திருக்காத காரணத்தினால்
தமிழ் மக்களாகிய நாங்கள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெறக்கூடிய சூழல் உருவாகும் என்கின்ற மனோநிலை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஏற்படும். நாங்கள் மாறி மாறி வாக்களித்து ஏமாந்து எதையுமே காணவில்லை. 2010 மஹிந்தவை எதிர்த்து தமிழ் மக்களை பொன்சேகாக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2015 ரணில் மைத்திரிக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2019 சஜித்துக்கு வாக்களிக்க வைத்தார்கள். எதையுமே நாங்கள் காணவில்லை. மாறி மாறி அவர்கள் நாட்டை ஆண்டு வருகிறார்கள். அவர்களுக்குள் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் மக்களை இன அழிப்பு செய்து மாறி மாறி சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது. இனியும் நாங்கள் ஏமாற முடியாது. ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒரு தேசமாக திரண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைக்கு முஸ்லிம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் பேராதரவு வழங்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை பகுதியில் உள்ள பண்ணை ஒன்றில் பெருமளவானவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் நேற்று இரவு 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.